அப்ரூ, அப்ரூ, அப்ரூ. எரும மாடு எப்படி உறங்குது பாரு. காலையில 10 மணி ஆகும் போது என்ன உறங்குறா பாரு. சை, அவ்வளோ ஒரு வீட்லயும் காலங்காத்தால பொம்பளை ஆட்கள்லாம் எழுந்து நல்லா வீடு தொளிச்சு நல்லா கூட்டி எல்லாம் கோலம் கீழெல்லாம் போட்டு அவ்வளோ அழகா ஆக்கி வச்சிருப்பாவ. இங்க வெளியே கூட நம்ம தான் போய் பெருக்க வேண்டியதா இருக்கு. அப்படி உறங்குறா பாரு. எல்லாம் என் தலையெழுத்து. காலையில எழுந்தோடனே பொண்டாட்டிக்காரி வந்து புருஷனுக்கு காப்பி எதாவது டீ இல்லைன்னா போட்டு கொடுப்பாத பார்த்துருக்கோம். இங்க என்ன எல்லாம் தலைகீழ நடக்கு. நாளா அவளிச்சு வந்து போட்டு கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. என்ன சோறு கூட நம்ம தான் இன்னும் பொங்கணும் போல. இதே காலையிலேயே எழுப்பி வெளியே எங்கேயாச்சும் கதை பேச போக சொல்லி அந்த காலங்கத்துல ஆளார வச்சு ஊருக்கு தானே நல்லா கேட்க போவா. ஒரு சாணி நேரம் லீவுனா அவர் காலையில எழுந்து வேலை செய்யறாளா பாரு. மார்கழி மாசம் ஆரம்பிச்சு 3 நாளுக்கு மேல ஆகுது. அது கூட தெரியுமா தெரியலையான்ட்டு என்னன்னு தெரியல. ஒரு கோலம் போடுறாளா பாரு வீட்டு முன்னாடி. கோலம் போடவும் தெரிய மாட்டேங்கி. என்னத்த பண்ண. ஒரு புள்ளி வைக்கனால அது 1 மணி நேரம் கிடந்து வச்சிருக்கா. ஏ கடவுளே, இவ்வளவு கொண்டு ஏன் தலையில கொண்டு கட்டிட்டியே. ஏ சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு எழுந்தடி. ஏ சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. தூங்கிட்டு இருக்கும்போது யாரை டிஸ்டர்ப் பண்றது. சின்ன பொண்ணு கொண்டவனு பாத்துக்கிறா தாள. கழுதை எப்படி காட்டு கத்து கத்துது பாரு. சின்ன பொண்ணு எழுந்துறியா இல்லையா? மணி 10 ஆகுது. என்னது மணி 10 ஆயிட்டா? அதுக்குள்ளவா விடிஞ்சு தொலைஞ்சிட்டு. சை, காலங்கத்தால இருந்து சூரியன் வேற வந்து நம்மளையெல்லாம் சேர்த்து எழுப்பி விட்டது. கொஞ்சம் லேட்டா வந்தானையா. நான் நல்லா தூங்கி முழிச்சோன்னா அதுக்கப்புறம் சூரியன் வந்தா பத்தாதா? சரி, இப்பதான் தூங்குன மாதிரி இருந்தா அதுக்குள்ள 10 ஆயிட்டுங்க. அந்த நெட்ட பைய வேற பொய் வேற சொல்லுவான். யோ நெட்ட, தூக்கம் வருது போயா. சின்ன பொண்ணு இப்ப எழுந்துறியா இல்லையா? ஒரே உறக்கம் தான். என்ன இவன் வேற அந்த காதுக்குள்ள வந்து காட்டு பைய மாதிரி கத்துக்கிட்டு எங்க இருந்து உறங்குறது. யோ போய் தொலையா. சும்மா நொய்யு நொய்யு நெட்டு எழுந்து வந்து அடிச்சு போட பாத்துக்க. பொம்பளையா இவா சேவம். சீ, எப்படி தூங்குறதா இல்லாம எப்படி பேசுறா பாரு. யோ நெட்ட, அப்படி ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வா. தூக்கமா வருது. தூக்கத்துல வேற வந்து கெடுத்து விட்டு தொலைஞ்சிட்டான். காப்பியா காப்பி? அந்த கக்கூஸ்கள் ஒரு பின்னாயில் இருக்கு. அதை ஊத்தி கொண்டு வர நல்லா குடி. சோ அதனைக்கு கடவுள் நம்ம தலையில கொண்டு கட்டிட்டாரு பாரு. சை, ஏதோ நல்ல சொர்க்கத்துல படுத்து உறங்குன மாதிரி இருக்கு. இந்த மெத்த நல்லா பொத்து பொத்துன்னு இருக்கு. உறங்குறதுக்கு நல்லா இருக்கு. இருக்கும் இருக்கும். ஐயோ, தூக்கமே வர மாட்டேக்கே. நெட்ட பை எழுப்பிட்டுலா தொலைஞ்சுக்கிட்டான். சை, கண்ணு முழிக்கே கஷ்டமா இருக்கு. நல்லா தூங்கிட்டு இருந்தேன். கனவுல நல்லா விஜய் கூட டூயட் ஆடிட்டு இருந்தேன். வந்து கெடுத்து விட்டுட்டான் நெட்ட பைய. ஆ இப்பதான் தூங்குன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள விடிஞ்சு தொலைஞ்சிட்டு. சரி, எழுந்துவோம். காப்பி கீப்பி போட்டு வச்சிருந்தா போய் குடிச்சிட்டு செல்லத்தாய்க்கா வீட்டுக்கு போவோம். யோ நெட்ட, ஒரு பெட் காஃபி போட்டு எடுத்துட்டு வாயா. நெட்ட, என்ன நெட்ட சொட்ட நிட்டு கிடக்கா? நான் இன்னும் உன் வீட்டு வேலைக்காரனா? பெட் காஃபி போட்டு எடுத்துட்டு வருமா? பெட் காஃபி? யோ என்னையா, ஏன் இப்படி கோவப்படுறா? எல்லா நாளும் நீ தானே காப்பி போட்டு எடுத்துட்டு வருவா. இன்னைக்கு மட்டும் என்ன? எல்லா நாளும் நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன்ல. அதான் பெரிய பிரச்சனை. அதானே உனக்கு இப்படி குளிர் விட்டு போய் கிடக்கு. 10 மணி வரை நல்லா உறங்குவா. இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன். நீ எனக்கு காப்பி போட்டு தரணுமா இல்ல நான் உனக்கு காப்பி போட்டு தரணுமா? ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை இல்ல முடியல அப்படின்னு வேலை செஞ்சா பரவாயில்ல. டெய்லி நானே போட்டு தரணும் போல. நீ மகாராணி, நீ நல்ல 10 மணி வரை 11 மணி வரை உறங்கிட்டு ஊர்கதை பேசிட்டு அங்க இங்கன்னு சுத்திட்டு வருவா. நான் வீட்டுல கிடந்து அவ்வளவு வேலையும் செய்யறேன். நானும் பாத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் எழுந்ததுல இருந்து நொய்யு நொய்யிட்டு இருக்கேன். நெட்ட, நான் என் படி தூங்கிட்டு தானே இருந்தேன். சும்மா கிடந்தவளை எழுப்பி விட்டுவிட்டு காப்பி தரேன்னு கோவம் வராத கோவம். கோவப்படுவாவ கோவம் நல்லா படுவாவ. இப்படி ஓவர பேசிட்டு வாய் கழிச்சு முடியும் பாத்துக்க. என்ன இன்னைக்குமே அரக்கிருக்க மாதிரி பேசிட்டு இருக்கான். எல்லா நாளும் நல்லா தானே பேசிட்டு நல்லா தானே காப்பி போட்டு தருவான். இன்னைக்கு என்ன நம்மகிட்டே திரிட்டு இருக்கான். யாராச்சும் ஏத்திக்கிட்டு விட்டாவளோ என்னன்னு தெரியலையே. இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவை தெரிஞ்சே ஆகணும். நீயே என்னமோ ஒழுங்கா காலையில எழுந்து நல்ல வீட்டை பெருக்கி முத்தம் தொளிச்சு கோலம் போட்டு காலையில காப்பி வேற டிஃபன் வேற மதியத்துக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி தர பத்துக்க. அதுக்கப்புறம் வெளியே கதை பேச போனா போய்க்க. எங்க வீட்டுல ஒரு வேலை செய்யாம அவ்வளவு வேலை நான் செஞ்சு வச்சுட்டு நான் ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். என்ன என்ன நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சு இப்ப 7 வருஷம் ஆகும் போது. 7 வருஷமா அதை தானே பண்ணிட்டு இருக்கியே. இப்ப என்ன புதுசா ஆரம்பிச்சிருக்கு? ஆமா, 7 வருஷமா நான் தான் செஞ்சேன். என் தலையெழுத்தை என் விதியை நினைச்சு செஞ்சேன். இதுக்கப்புறம் நான் இப்படி என்னால இப்படி பண்ண முடியாது பத்துக்க. ஒண்ணு ஒழுங்கா வீட்டுல அவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு போறதா இருந்தா எங்கனாலும் கதை பேச போ. இல்லன்னு வச்சுக்கே, இப்பவே டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு தந்துரு. நான் டைவர்ஸ் பண்ணிட்டு நானாச்சும் நிம்மதியா இருக்கேன். ஓஹோ, அதான் கதையோ. இப்பதான் எனக்கு எல்லாம் புரிய வருது. அப்ப என்ன கலட்டி விட்டுட்டு நீ வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணலாம் முடிவு பண்ணிருக்க. அதனால இப்ப வேணுக்குன்னு வந்து சண்டைகளுக்கு அப்படித்தானே? ஆமா, இதுல கலட்டி விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் வேற பண்றாவ. ஏன் ஒருக்கா கல்யாணம் பண்ணி பட்டதே போதாது. பேசாம உன் கூட இருக்கிறதுக்கு நான் சன்னியாசியா போயிடலாம். போயா போ. நான் இப்போ 2-3 மாசமா பாத்துட்டு இருக்கேன். உன் நடவடிக்கை சரியில்லை. ஆபீஸ்ல இருந்து லேட்டா வர அது இதுன்ட்டு நிறைய இது கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நைட்டு ஃபுல்லா போன் நோண்டிட்டு இருக்கேன். ஆபீஸ்ல அப்ப யாரையோ என்ன யாரையோ இழுக்கிறா. சி, நெட்ட பையன், நீ இப்ப என்ன டைவர்ஸ் கொடுக்க போறேன்னு சொல்லும் போதே எனக்கு தெரியல. சை, உன் புத்தி எப்படிலாம் போகுது பாரு. சை, உன்னெல்லாம் வச்சுட்டு என்னத்த பண்ணனே எனக்கு தெரியல பத்துக்க. வீட்டுல வேலை செய்யணும் அதுக்கு என் மேலே சந்தேகப்படுறியோ? நெட்ட, இந்த பேரு நான் சந்தேகம்லாம் படல. கன்ஃபார்மாவே சொல்றேன். நீ வேற யாரையும் விரும்புறா, எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமா, விரும்புறாவ வாய் கிழிச்சு பத்துக்க. ஓவரா பேசிட்டு இருந்தா எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு சென்னில நீ அரை வாங்கிட்டு தான் போறா பத்துக்க. ஒரு நாளாச்சும் நீ என்ன அடிச்சிருப்பியா ஐயா? இன்னைக்கு பாத்தியா எவ்வளோ ஒருத்திக்காக என்ன அடிக்கிறேன்னு சொல்றா. காலையிலே எழுந்த உடனே என்ன திட்டுறா. ஒரு காப்பி கேட்டதுக்கு அப்படியோ ஒரு திட்டுறா. சும்மா நான் செவனேன்னு உறங்கிட்டு இருந்தேன். என்ன இப்படிலாம் பண்றியே? என்ன நீ கொடுமை தானே பண்றா. எவ்வளோ ஒருத்திக்காக தானே இப்படி பண்றா. இந்த பைத்தியம் என்ன திடீர்னு அழுது 7:30 கூட்டுது.
நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். அம்மா. சரி இடி நான் இப்ப என்ன சொல்லிவிட்டேன்னு இப்படி அழுது நடக்கா? காலைல எழுந்து உனக்கு வீட்டு வேலை தானே செய்யுன்னு சொன்னேன். அதுக்குள்ள ஏன் இப்படி ஒப்பாரி வச்சு 7:30 கூட்டுறா? ஆமாயா, ஆமா, நான் 7:30 7:30. உனக்கு எவ்வளோ ஒத்தி தானே முக்கியமா போச்சு. கெட்டின பொண்டாட்டிய 7:30ன்னு சொல்றியே, நீ எல்லாம் உருப்படுவியாயா? என்ன நம்ம பக்கம் நேக்க திருப்பி விடுறா? இதெல்லாம் சரி வரலையே. இருயா இரு, உன் அம்மைக்கு போன போடுறேன். உன் அம்மா தானே என்ன தேடி தேடி என்ன கல்யாணம் பண்ணி வச்சா. என் வாழ்க்கை பத்தி எப்படி வீணா போகுது. நீ என்ன டைவர்ஸ் தானே என்ன பண்ண போறீங்க? இருயா, உன் அம்மைக்கு போன போடுறேன். சின்ன பொண்ணு நம்ம தானே பேசிட்டு இருக்கோம். அதுக்குள்ள எதுக்கு இப்ப எங்க அம்மைக்கு எதுக்கு போன் போடுறா? முதல்ல உன் அம்மைக்கு தான் ஏன் போன போடணும். போன எந்த போடுறேன் இருயா. உன் அம்மா தானே என்ன பார்த்து தேடி பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சா. வெறும் உன் அம்மாட்ட தானே சொல்ல முடியும். சரி இவ என்ன இவள நம்ம திருத்தலான்னு பார்த்தா இவ நம்மள திருத்த விட மாட்டா போலயே. நம்மளும் சுவாலி முடிச்சு விட்டுறா போலயே. எங்க என் போனை எங்க தானே வச்சேன். யோ நெட்ட என்ன என் போனையும் தூக்கி அவகிட்ட தூக்கி கொடுத்துட்டியோ? ஏன் பைத்தியம் என்ன பேசிட்டு இருக்கா? அவட தூக்கி கொடுத்துட்டு எவட தூக்கி கொடுத்தேன்? யாருக்கு தெரியும். வீட்டுல ஒவ்வொரு பொருளா காணாம போகும்போதே நினைச்சேன். இப்பதானே தெரியுது இங்க இருந்து தூக்கி தூக்கி அவகிட்ட தூக்கி கொடுத்துருக்கா. ஆமா எவகிட்ட தூக்கி கொடுத்தேன். இவ என்ன இப்படி கதையை கட்டி விடுறா? என்ன போனை காணுங்க தானே வச்சேன். யோ நெட்ட இருறியா. பக்கத்து வீட்லயாச்சும் போனை வாங்கி உங்க அம்மைக்கு போன் போட்டு அவளையும் சொல்லிட மாட்டேன். பயப்படுறான். சின்ன பொண்ணு அப்படியே கண்டினியூ பண்ணு. அம்மோ, இந்த குடும்பத்துல போயிட்டு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டியே அம்மோ. ஏன் சின்ன பொண்ணு எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்கா? நீ பண்ற வேலைக்கு அழுவாம என்ன பண்ணுவாவ? இதுக்குதான் ஆபீஸ் போனோம்னு சனி நேர் கூட ஓடி ஓடுன்னு ஓடுவியோயா? இடி அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி. நீ ஏன் இப்படி இது பண்ணிக்கிறா? நீ இப்படி 10 மணி 11 மணி வரை உறங்கிட்டு வீட்டுல ஒரு வேலை செய்யலைன்னு உன்ன சொன்னேன். அதுக்குள்ள ஏன் இப்படி பண்றா? இப்பதானே எனக்கு எல்லாம் புரியுது. இவ்வளவு நாளும் ஒன்னும் தெரியாம பச்சை பிள்ளையாட்டு இருந்துட்டேனே. உன்னை நம்பிட்டு அப்படியே இருந்துட்டேனே. கழுதை எப்படி ஒப்பார வைக்கிது பாரு. சின்ன பொண்ணு நீ ஒன்னும் காலையில ஒண்ணு எழுந்தாண்டா இன்னும் தூங்கு போ. நான் உனக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். அந்த பயம் இருக்கட்டும். நெட்டச்சு ஒரு கிளாஸ் காப்பிக்கு என்ன நடிப்பு நடிக்கிறா பாரு. ஆஹா, நெட்ட பையன் நம்பிட்டான் போலயே. அந்த பயம் இருக்கணும். நெட்ட என்கிட்டே வா. டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடணுமாம்ல. சின்ன பொண்ணு உன் காட்டுல மழை தாண்டியோ. சின்ன பொண்ணு இந்தா காப்பி. ஐயோ வந்துட்டான். சின்ன பொண்ணு அழுவாத. சின்ன பொண்ணு இந்த காப்பிய குடி. குடி சின்ன பொண்ணு குடி. அழுவாத சின்ன பொண்ணு குடி. யோனட்ட உண்மையே சொல்லு. உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. இவ்வளவு நேரம் என்ன திட்டிவிட்டு இப்ப என்ன பல்ல இடிச்சிட்டு வந்து நிக்கா. உண்மையே சொல்லுயா. இது உண்மையாவே காப்பி தானே இல்ல இதுல விஷத்தை கலந்துருக்கியா? என்னது விஷத்தை கலந்தியான்னு என்னையா கேக்குறா? ஆமா நெட்ட, யாரையும் நம்ப முடியாது. அதுவும் ஒண்ணு நம்பவே முடியாது. இவ்வளவு நாள் உன்ன நம்பினதே போதும். திடீர்னு காப்பியை கொண்டாந்தாரியே விஷம் கலந்துட்டியோ? ஆமா இவளுக்கு விஷத்தை கலந்து கொடுத்துட்டு நான் ஜெயில போய் உட்கார்றதுக்கா? சின்ன பொண்ணு அப்படிலாம் சந்தேகப்படாதம்மா. நீதாமா என் குலசாமி குலதெய்வம். யோ நெட்ட, இந்த நடிக்கிற வேலையில இங்க வச்சுக்கிட்ட பத்துக்க. கோலசாமி கோலதெய்வமா இவ்வளவு நேரம் போட்டு கிளிகளும் கிழிச்சு போட்டு கோலசாமி கோலதெய்வம் நடக்காத பத்துக்க. சரிம்மா தாயே கோவப்படாதம்மா. காப்பிய குடி. அந்த பயம் இருக்கட்டும். காப்பில விசங்கிச்சு எதுவும் கலந்துக்கலையே. கலந்துன்னு தெரிஞ்சது கொண்டு போய் பத்துக்க கொண்டு. இல்ல சின்ன பொண்ணு நான் வேணாத குடிக்கிறேன் தாயே. ஒண்ணும் பண்ணாண்டா. காப்பி சூடு ஆறுன மாதிரி இருக்கு. இந்தா போய் எனக்கு சூடு பண்ணி எடுத்துட்டு வா. சின்ன பொண்ணு இப்பதான் சூடு பண்ணேன். நீ என்ன சூடா இல்லங்கா? சூடா இல்லாதான் அந்த சூடு பண்ணி எடுத்துட்டு வா. நெட்ட என்கிட்ட ஓவரா பேசுன இருடி இன்னைக்கு இருக்குடி. நெட்டச்சி வேணுமே பண்றா பாரு. நெட்ட பைய கொழுப்ப பத்தியா போ. காப்பி சூடு பண்ணி நான் அதுக்குள்ள சில தைக்க விட்டு போயிட்டு வந்துடுறேன். பாம்பர மூக்க மாட்டையா என்கிட்ட வா. இனிமேட்டு என்கிட்ட வருவ வந்தனா இருக்குடியோ உனக்கு. ஹாய் மகிஷாலினி, ஹாய் ஷாஷா, ஹாய் இந்துமதி, ஹாய் உமர் பரக்கத், ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் கற்பகவல்லி, ஹாய் ரித்திகா ஸ்ரீ, ஹாய் விஜி, ஹாய் கணீர், ஹாய் பிரியங்கா அருள், ஹாய் சுபாஷ். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.